நீதிபதிகளின் சரியான கேள்விகளுக்கு காவல்துறை சரியான பதில்களை கொடுத்தனரா? நீதிபதிகளின் சரமாரியான கேள்விகளுக்கு தாவேகா தரப்பினர் கூறிய பதில்கள் ஏற்புடையதாக இருந்ததா? கரூரில் நடைபெற்ற 41 பேர் பலி, தாவேகா பரப்புரை பயணத்தின் போது ஏற்பட்ட அந்த பலி சம்பந்தமாக நம்ம பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இது பழையருட்டு புது டென்ட்டு. நான் உங்கள் ராஜ்குமார். வணக்கம். இப்போ அந்த கரூர் பரப்புரை பிரச்சார பயணத்தின் போது, தாவேகாவுடைய பரப்புரை பிரச்சார பயணத்தின் போது ஏற்பட்ட இந்த 41 பலி மற்றும் 100க்கும் மேற்பட்டவர் காயமடைந்திருந்தாங்க. அது சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோவில் பார்த்தோம். நிறைய வேதனைகளை உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டேன். இது மாதிரி சொல்ல முடியாத வார்த்தைகளால் நம்ம நிலை குலைந்து போய் நின்னோம். இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நீதிபதிகள், அதாவது ஹைகோர்ட்லேயும் கேஸ் போயிட்டுருக்கு, மதுரையிலையும் போயிட்டுருக்கு, கரூர்லேயும் போயிட்டுருக்கு. இப்போ ஒவ்வொரு நீதிமன்றத்திலேருந்து கேள்விகளை முன்னிறுத்து வைக்கிறாங்க. அது மாதிரி முன்னிறுத்து வைக்கும்போது இப்போ நீதிபதிகள் இப்போ மதுரைகளில் ஒரு இது போயிட்டுருக்கு. அது மாதிரி அங்கே அவங்க கேட்ட கேள்விகள் என்னென்னா, ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு குறுகிய சாலை, அதாவது ஆக்சுவலாக காவல்துறைக்கு அவங்க முதற்கட்ட கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு குறுகிய சாலை, இவர் ஏற்கனவே நிறைய பரப்புரை பிரச்சார பயணத்துக்கு போயிருக்காரு. அங்கே நடந்த ஒரு கூட்டத்தை அனலைஸ் பண்ணி நீங்கள் ஏன் இந்த ஒரு போக்குவரத்து நெரிசல் உள்ள பகுதியை ஏன் கொடுத்தீங்கன்னு ஒரு காவல்துறைக்கு நீதிபதிகள் சரமாரியான கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பொறுப்பு தாவேகாவுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. ஏன் ஆக்சுவலாக அந்த ப்ராப்ளம் நடந்தபோது, அந்த இன்சிடென்ட் நடந்தபோது தாவேகா தலைவர் எதுக்காக உடனே அவர் புறப்பட்டு அவர் வீட்டுக்கு போனார்? அங்கே இருந்த அந்த பிரச்சனையை அவர் சமாளிச்சிருக்கணும்ல. ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல ஒருத்தர் குறிப்பிட்டு நான் பேசணும். அதனால் நான் குறிப்பிட்டு பேசுகிறேன். இன்னொருத்தவங்களோட அவங்கள நான் கம்பேர் பண்ணி பேசுகிறேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்னையோ பொதுவாக நீங்கள் தப்பாக நினைக்கலாம். இந்த இடத்துல தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இருந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனை எப்படி சமாளிச்சிருப்பாருன்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிவாஜியோட மரணத்தும் போது ஒரு அசாதாரண சூழல் உருவாகுது. இதே மாதிரி ஒரு சூழல் உருவாகுது. அங்கே பார்த்தீங்கன்னா தன்னோட அந்த மடித்து கட்டி வேட்டியை கட்டிக்கிட்டு தோளில் போட்டிருந்த துண்டை எடுத்துகிட்டு சரி அங்கே இங்கே போங்கன்னு ஒரு அனலைஸ் பண்ணுறேன். அந்த மாதிரியான ஒரு நிர்வாக திறமை, ஒரு பண்பு, ஒரு தலைமை பண்பு விஜய்க்கு இருக்கணும். ஆனால் இது சம்மந்தமாக நிறைய அரசியல் கட்சிகள், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், நிறைய பேர் விஜய்க்கு அட்வைஸ் தான் பண்ணுறாங்களே தவிர அவர் யாரும் குறை சொல்லலை. என்ன ரீசன்னா இது இவர் மேலே வந்திருக்க தப்பே கிடையாது. ஆக்சுவலாக விஜய் யாருமே தப்பு சொல்லலை. ஆனால் அவர் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்னா அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை அப்படி தான் சொல்கிறாங்க. அரசியல் அனுபவம் இல்லாமல் ஒரு கூட்டத்தை கூட்டுறது தவறான செயல். இது மாதிரியான இதுக்கு யாரும் ஒரு முறையான பர்மிஷன்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீதிபதிகள் பார்த்திங்கன்னா இப்போ ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் காவல்துறை தானே, நீங்கள் உங்களோட சட்டம் உங்கள் கையில் தானே இருக்குது, நீங்கள் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கலை, சட்டத்தை கையில் வச்சுருக்கவங்க தானே, நீங்கள் ஏன் விபத்து ஏற்படுத்தின பஸ்ஸை ஏன் நீங்கள் இன்னும் சீஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, ஏன் இன்ன வரையும் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. எல்லாம் அரசு தரப்பு வக்கீல் கேட்குறாங்க, இவங்க தரப்பு நிறைய கேள்விகளை முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஏன் எங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு முக்கியமான விஷயங்க, ஆனந்த் அவர் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் ஆக்சுவலாக இது குறுகிய சாலை, போக்குவரத்து நெரிசல் உள்ள பகுதி, எனக்கு வேறு இடம் தாங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்புனேன். ஆனால் நான் இப்போ சனிக்கிழமைனா நான் முதல் நாள் கிளம்புனேன். அப்போ என்ன ஆயிடுச்சு, எங்கள் தலைமையகத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துச்சு. அதனால் என்னால் கேட்க முடியல, இது எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இதுமாரி கேள்வியை பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலாக இவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆனந்தும் சரி, அவருடைய துணை இணை பொதுச் செயலாளரும் சரி, தாவேகோட இணை பொதுச் செயலாளரும் சரி முன்ஜாமீன் மனு வாங்கியிருக்காங்க. ஏன்னா என்ன ரீசன்னா, இப்போ அரசியல் வட்டாரத்தில் நிறைய பேசு பொருளாக இருக்கிறது இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணணும், ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு கட்சி இன்னும் அடுத்த அதாவது இந்த கேஸ் இன்னும் அடுத்த கட்டத்துக்கே நவரல, அதுக்குள்ளேயும் நீங்கள் என்ன முன்ஜாமீன் வழங்கியிருக்கீங்க. இது ஒரு சரியான தீர்வு கிடைச்சாதான் இதுக்கு முன்ஜாமீன்லாம் வழங்கப்பட முடியாது. இது ஒரு கொலைக்கு ஈக்குவலானது. அதனால் ஒருத்தன் தனியாக ஒரு வன்மம் வச்சுட்டு கொலை பண்ணானா எப்படி, அந்த மாதிரி ஒரு கேஸ் இது நம்ம இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகரவே இல்லை. இது நீங்கள் எப்படி முன்ஜாமீன் கேட்குறீங்கன்னா அவர் ஒரு முன்ஜாமீனை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக கரூர் மாவட்டத்தில் உள்ள இவர் மதியழகனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவங்களை இன்னும் அரெஸ்ட் பண்ணலை. இவங்க 2 பேரையும் இவர் முன்ஜாமீன் வழங்கியிருக்கார். இது மாதிரி நீதிபதிகள் சரமாரியான கேள்விகள் கேட்குற கேள்விகளுக்கு காவல்துறையாலும் பதில் சொல்ல முடியல, இவங்களாலும் பதில் சொல்ல முடியல. இந்த மாதிரி சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் இடையில் நியூஸ் ரீடர்ஸ்லாம் போயிட்டு கேட்குறாங்க, இது மாதிரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் சொல்கிற துரைமுருகன் டிஎம்கேலன்னு சொல்ல,
நாங்கள் வந்து யாரையும் அரெஸ்ட் பண்ண எண்ணம் எங்களுக்கு கிடையாது. அரெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா எப்போயும் அரெஸ்ட் பண்ணியிருப்போம். அப்படி ஒன்றும் எங்களுக்கு யார் மேலேயும் வன்மம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. டிடிவி தினகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு வந்து அரசியல் முன் அனுபவம் இல்லை. நான் விஜயும் குறை சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் டிஎம்கேவுக்கு வந்து ஆதரவாக பேசியிருக்காரு. ஆனால் அவர் சொல்லும் போதே என்ன சொல்லியிருக்காரு, நான் ஆதரவாக டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். அவர் ஸ்டாலின் வந்து ஒரு நிதானத்தை கடைப்பிடிச்சிருக்காரு. எல்லாரும் விஜய் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர் ஒரு நிதானத்தை தான் கடைச்சி இது வந்து கோர்ட் மூலியமாக ஒரு நிரந்தர தீர்வு கண்டு ஆனால் நிச்சயம் கைது செய்யப்படுவார்கள். இந்த தப்புக்கு உரியவர்கள் நிச்சயம் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க என்னோட பார்வையில் இது பார்த்தீங்கன்னா மக்கள் தாங்க மெயின் ரீசன். மக்கள் தான். அவர் ஏன்னா டிவிகே தலைவர் விஜய் அப்பயே சொல்லிட்டார், குழந்தைகள், பெரியோர்கள், வயது முதிர்ந்தவர்கள், ஊனமுற்றவர்கள், கர்ப்பிணி பெண்கள் யாரும் வராதீங்கப்பா. என்னோடய பேட்டியை வந்து எல்லா டிவி சேனல்லையும் ஒளிபரப்புகிறாங்க, அதனால் நீங்கள் அங்கேருந்து பாருங்கள், எனக்கு அங்கேருந்து ஆதரவு கொடுங்கன்னு அவர் போகிற ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறார். ஏன்னா நானும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்கிற மாதிரி தான் நானும் சொல்கிறேன். ஏன்னா வந்து அவங்க சொல்கிற மாதிரி தான் நானும் சொல்கிறேன். அவர் எப்போவே இந்த இதெல்லாம் வந்து முன்பதிவு பண்ணிட்டார். அதனால் இவர் மேலே நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. மற்ற அரசியல் கட்சிக்கு தலைவர்கள் சொல்கிற மாதிரி இவருக்கு அனுபவம் குறைவு. இன்னும் வளர்ச்சி அடையணும். இவருக்கு வந்து நல்லது கெட்டது தெரியாது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாது. இவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் வந்தாரே தவிர, பாவம் நம்ம என்ன தான் எவ்வளோ தான் நம்ம சொன்னாலும் நம்ம எப்போ தான் திருந்த போகிறோன்னு எனக்கு தெரியல. நான் மக்களுக்கு தான் நான் சொல்கிறேன். அவர் இவ்வளோ தூரம் சொல்லியும் இவர் மேலே தப்புன்னு சொல்லவே முடியாது. பாருங்கள், இந்த 41 பேர் சேர்ந்ததுக்கு அவரால் பேச முடியாமல் திணறி போயிருக்கார். அன்றைக்கி அவர் பேசணும், அவர் ஒரு வீடியோ வெளியிட்டார். இது மாதிரி வந்து என் ஆட்கள் மேலே யார் மேலேயும் கை வைக்காதீங்க, முடிஞ்சு என்னை வந்து தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. அவருக்கு என்ன தெரியும்? அவர் பேச தெரில. நான் அதை தான் சொல்லுவேன். அவருக்கு வந்து அரசியல் தெரியல, ஆனால் அரசியல் பண்ணணும்னு வந்துட்டார். எதுக்காக வந்திருக்காரு? ஆனால் இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு இது ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும். அவர் சொன்னதை யாருமே கடைபிடிக்கலையே. கடைபிடிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி 41 பேர் இன்றைக்கி நம்ம கூட சேர்ந்து அவங்களும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்களே. இப்போ இது மாதிரி ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒருத்தவங்களோட சாவில் நாங்கள் இன்பம் காணணும்னு நினைக்கிறவங்க நாங்களும் கிடையாது, யாருமே கிடையாது. யோசிச்சு பாருங்கள், அவங்களுடைய எவ்வளோ கனவுகள் இருக்கும். நான் அங்கே போகணும், வெளிநாடு போகணும், நான் நல்லா சம்பாதிக்கணும், நல்லா ட்ரெஸ் உடுத்தணும், தீபாவளி வருது. இப்போ தீபாவளி நம்ப மாட்டீங்க, இப்போ ஒரு தீபாவளிக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி வரையும் சில கமிட்மெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, தீபாவளி முடியட்டும். ஏன்னா அந்த தீபாவளியை எதிர்பார்த்து இருப்பாங்க. அந்த மாதிரி சில சுச்சுவேஷன்கள்லாம் இருக்குது. இது மாதிரி நீதிபதிகள் வந்து சரமாரியான கேள்விகள்லாம் முன்னெடுத்து வச்சுருக்கிறாங்க. சரியான பதில்கள் எப்படி கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரில. அவரோட பஸ்ஸை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த பஸ் சூஸ் பண்ணுறதுக்கு என்னைக்கு நடக்க போகுது என்னன்னு தெரியல. அதே மாதிரி அதாவது பொதுச் செயலாளரும் சரி, இணைச் செயலாளரையும் நிர்மல்குமாரையும் சரி எப்போ அரெஸ்ட் பண்ண போகிறாங்க என்னன்னு தெரியல. இது மாதிரி அவங்க கேட்குற கேள்விகளுக்கு இவங்களோட பதில் ஏற்புடையதாக இருக்குதாங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க சின்ன பிள்ளை மாதிரி இவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க, அவங்க கேட்குற கேள்வி ஒன்றா இருக்குது, இவங்க சொல்கிற பதில் ஒன்றா இருக்குது. ஏன் வந்து இவங்க இந்த குறுகிய சாலையில் அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கேள்வியை கேட்குறாங்க. நாங்கள் கேட்ட இடத்த இவங்க ஏன் கொடுக்கல? இவங்க கேட்ட இடம் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, இவங்க கேட்ட இடத்துக்கு பக்கத்தில் வந்து பெட்ரோல் பங்க் இருக்குது, நீர்நிலைகள் இருக்குது, இங்கேயே இதாக இருக்குது, அங்கே குளத்தில் விழுந்துட்டு பெட்ரோல் பங்க்லாம் இருக்குது, ஏதாவது ஒன்று ஆகிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இருப்பினும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சொல்லப்போனால் ஒரு 600-650 போலீஸ் தான் அங்கே பணியில் இருந்ததாக சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியல. இத்தனை 20,000 பேருக்கு மேலே கூடியிருக்க இடத்துல 600 போலீஸ் வந்து பத்தாதுங்க. ஆனால் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அங்கே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு, போலீஸ் அடிதடி ஏற்பட்டுச்சு, இதனால தான் வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு, ஆம்புலன்ஸ் வந்துச்சு, ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் வந்துச்சு, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. பல விஷயங்களை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தா தான் தெரியுது என்ன நடந்திருக்கும், எது உண்மை, எது நல்லது, எது கெட்டது, எப்படி இந்த விஷயத்துலேருந்து உண்மை வெளியே வரப்போகுதுங்கிறது உங்களோட சேர்ந்து நானும் வெயிட் பண்ணி காத்துட்ருக்கேன். இது மாதிரி பல நிகழ்வுகளை, பல செய்திகளை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராஜ்குமார். இது பழைய ரூட்டு புது ட்ரெண்ட்.